SA20 2025 18வது போட்டி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பால் ராயல்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஆப்பு கேம் சென்டர்ஸ் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ப்ரெடிக்ஷன் பேஸில் பெஸ்ட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இங்கே நிறைய ஏர்னிங்ஸ் ஏற்படுத்திக்கிற மாதிரி நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் இருக்குது, பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கிங்ஸ்மேட் டர்பனில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. January 23 9 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 5:30 PM ஸ்டார்ட் ஆகுது. 14 போட்டியில் 8 பேட் ஃபஸ்ட்டு 4 சேசிங். ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது ப்ரெஷர் ஆகிறாங்க, செகண்ட் ஹாஃப் டவுன் ஆகிறாங்க. 173 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ், இது பெரிய நம்பர் கண்டிப்பாக. T20 ஃபார்மேட்டுக்கு ஆவரேஜ் இப்போ வருது இருந்தால் கூட இது கொஞ்சம் ஹையில் இருக்குது. 6 விக்கெட் பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக விழுந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது 7 விக்கெட் ஆவரேஜாக விழுந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத இந்த நம்பரும் சொல்லுது. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் தான் 216க்கு 4 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே டீமு 80க்கு 10 அப்படின்னு லோவாகவும் முடிஞ்சிருக்காங்க. 150க்கு பிலோவா 2 டைம் தான் வந்திருக்கு, ஆனால் 190 அபோவா 5 டைம்ஸ் வந்திருக்கு. மீடியம் ஸ்கோர்ஸாக 6 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் மீடியம் அண்ட் ஹை ஸ்கோர் சைடு தான் எதிர்பார்த்து போகணும். ஆனால் ட்ராக் எப்படி கொடுக்க போகிறாங்க, ஸ்லோ ட்ராக்காக ஸ்பின் ட்ராக்காக கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஃப்ளாட்டராக இருந்தால் கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படி கொடுக்க போகிறாங்களா? டர்பனை பொறுத்த வரைக்கும் பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கும். ஸ்கோர் பேஸில் நிறைய எதிர்பார்த்து தான் போகணும். அண்ட் ரீசன் ஸ்கோர்ஸை பாருங்கள். போன போட்டி மழைக்காரணமாக போச்சு, அதை விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி 165, 169, 209, 174, 208. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 200 வந்திருக்கு. ஒரு சில நேரங்களில் மீடியம் ஸ்கோர் வந்திருக்கு, மைண்ட் பண்ணிக்கங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் என்ன மாதிரி காம்பினேஷனோட போகிறாங்க? ஓவர்சீஸ்னு பார்க்கும்போது பிரெண்டன் கிங், கேன் வில்லியம்சன், நவீன் உல் ஹக் அண்ட் நூர் அகமது இப்படி இருக்க வாய்ப்பு. இதில் ஒரு பாயிண்ட் யோசிக்கும்போது சமர் ஜோசப்புக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா வெஸ்ட் இண்டியன் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு பாயிண்டில் யோசிக்கலாம். இன்னொரு இடத்துல கிறிஸ் வோக்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? அப்படி ஒரு வேளை கிறிஸ் வோக்ஸு சமர் ஜோசப்னு யோசிச்சா பிரெண்டன் கிங் தான் வழிவிடுற மாதிரி இருக்கும். டாப் ஆர்டரில் பிரைஸ் பாசன் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படி யோசிக்கலாம். அண்ட் ஸ்பின் பேஸில் இருந்தால் அப்படி ஒரு இடத்துலையும் பிரைஸ் பாசன் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதே நேரத்தில் ஓப்பனிங் பேட்டிங்கும் கொடுக்க முடியும், அப்படியும் யோசிக்கலாம். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் என்ன மாதிரி யோசித்து பிளேயர்ஸை கொண்டு வருவாங்கன்னு பார்க்கணும். அண்ட் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. டாப் ஆர்டரில் நம்பர் 3 அவர் வராரு. ஓவராலாக வந்து அவரோட ஃபார்ம் நல்லா இருக்குது. பிரிட்ஸ்க்கு அண்ட் கிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேரும் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குற அளவுக்கு கன்வர்ஷன் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். குரண்டிக்காக இந்த பர்டிகுலர் கொண்டில் பெஸ்ட்டாக இருந்தது இல்லை, பார்க்கணும். ஜான் ஸ்மிட்ஸ் போன போட்டியில் கொண்டு வந்தாங்க, அது தொடருவாங்களா? மிடில் பேஸில் ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, பவுலிங் வேணும்னாலும் பவுல் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காரு. வியான் மல்ட கொஞ்சம் லேட்டு அவரோட பேட்டிங் ஆர்டரில், ஆனால் இவர் தான் டைனமிக்ஸாக இருக்கார் அந்த டீமில். மேலே கீழே மாறி மாறி பேட்டிங் பேஸில் அனுப்புகிறாங்க, அதே நேரத்தில் பவுலிங் பேஸ்லையும் பயன்படுத்துறது சில நேரங்களில் இருக்குது. ஹென்ரிச் கிளாசன் ரொம்ப லேட்டு, இவரோட குவாலிட்டிக்கு இந்த இடம் வந்து சரியாக இருக்காது, இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம். சில நேரங்களில் ஹிட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. கேசவ் மகராஜ், ஜூனியர் டாலா, நவீன் உல் ஹக் அண்டு நூர் அகமது ஃபார்ம் பேஸில் ஓகேவாக இருக்காங்க. அந்த கண்டிஷன் பேஸில் என்ன மாதிரி கண்டிஷன் கொடுக்குறாங்கிறத பேஸ் பண்ணி இவங்கள யோசிச்சாகணும். நூர் அகமது என்ன மாதிரி கண்டிஷனாக இருந்தாலும் பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கார். அண்ட் நவீன் உல் ஹக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட்டில் பெஸ்ட் பவுலராக இருக்கார். ஜூனியர் டாவலாவோட அந்த யாக்கர் லென்த்து இதெல்லாமே இப்போ பரவாயில்லன்னு இருக்குது, முன்னே ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு, மைண்ட் பண்ணிக்கோங்க. மகாராஜ் எக்கனாமியாக வீசுவார். விக்கெட் டேக்கிங் பேஸில் யோசிக்கணும்னா ட்ராக்கை பார்த்து தான் யோசிக்கணும். பால் ராயல்ஸ் இந்த டீமில் ஓவர்சீஸ்ன்னு பார்க்கும்போது ஜோ ரூட்டு, தினேஷ் கார்த்திக், வெள்ளலகே அண்ட் முஜீப், தினேஷ் கார்த்திக் அண்ட் ரூட்டை கண்டினியூவாக வச்சுப்பாங்க. வெள்ளலகை இடத்துல ஒரு வேளை பேசி ட்ராக்காக இருந்ததுன்னா எசான் மலிங்கா வரலாம், அந்த இடம் மட்டும் யோசிக்கணும். பெத்தலை பொறுத்த வரைக்கும் அவைலபிளாக இல்லை, அவர் இங்கிலாந்து டீமில் விளையாடுறாரு. சாம் ஹெய்னுக்கான வாய்ப்பு மேலே கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னொரு ஓவர்சீஸை வெளியில் தள்ளுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி கிடியை உள்ளே வச்சுட்டு வெள்ளலகை வெளியில் தள்ளிட்டு சாம் ஹெய்னை மேலே கொண்டு வரலாம். பட் ரூபின் ஹெர்மன் ஓரளவுக்கு அந்த இடத்துல நல்லா விளையாடுறாரு அப்படின்றதுனால பாசிபிளாக பெரிய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க. ஒரு ஸ்பின் பேஸில் யாரையாவது ட்ராப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னா மட்டும் லுங்கிங் கிடியை ஃபார்ச்சூன் பிளேஸில் கொண்டு வரலாம், இல்லாட்டி வெள்ளலகை பிளேஸில் கொண்டு வரலாம். இல்லை வெள்ளலகை வெளியில் எடுத்துட்டு அந்த இடத்துல இசான் மலிங்கா அப்படி கொண்டு வரலாம். இதுதான் பண்ணுவாங்க. பவுலிங் பேஸில் மாற்றம் மட்டும்தான் யோசிக்கணும். ட்ரிப் ரெட்டோரியஸ் ஓப்பன் பண்ணுறாரு, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஆனால் ஒரு பேட்டராக யோசிக்கணும்.
ஜோ ரூட்டு சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. பால் ராயல்ஸ் இந்த மாதிரி பிளேயர் எதுக்கு டாப் ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது பால் வந்து கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கு, ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பேட்டர்ஸுக்கு எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல ஜோ ரூட் பெஸ்ட்டாக இருப்பார். அதை வந்து திங்க் பண்ணியிருக்காங்க, ஜோ ரூட்டை எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். ரூபின் ஹெர்மன் ஓகேவாக விளையாடுறாரு. வேன் பியூரன் போன போட்டியில் ஒரு ஸ்கில்லை ஷோ பண்ணார். கண்டிப்பாக ஒரு பெட்டராக விளையாடக்கூடிய பிளேயர் தான். நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்க முடியல. டேவிட் மில்லர் இந்த டீமை லீட் பண்ணுற டீசெண்டான பிளேயர், ஹிட்டிங் பேஸில் அண்ட் ஃபினிஷிங் பேஸில் பெஸ்ட் பிளேயராக இருந்திருக்காரு. டிகே ஓகே, கண்டிப்பாக ஓகேவாக விளையாடுவார்னு சொல்லலாம். பெஸ்ட்டாக பார்க்க முடியல ரீசெண்டாக. வெள்ளலகே, கேலியம், முஜீப் இவங்கெல்லாம் ஹிட்டிங் பேஸில் பேட்டிங்லேயும் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு சொல்லலாம். முஜீப்போட பேட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும், குயிக்காக ஹிட் பண்ணுவார். ஆனால் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பெருசாக யோசிக்க முடியாது. ஆனால் வெள்ளலகை அந்த இடத்துல சூப்பராக பண்ண முடியும். கேலியம் டொமஸ்டிக்கில் செம்மையாக பண்ணியிருக்காரு. விக்கெட் டேக்கிங் பேஸில் எங்கேயுமே நல்லா இருக்கார். ஃபார்ச்சூனோட நியூ பால் ஸ்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைன் பால்லாம் நல்லா பவுல் பண்ணக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். மப்பாக்கா ஓரளவுக்கு எதிர்பார்க்குற பவுலர் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸாக அவுட்புட்டாக வருதுன்னா கண்டிஷன் அந்தளவுக்கு அவுட்புட்டை கொடுக்கலன்னு சொல்லணும். இன்றைக்கி எப்படி இருக்க போகுது? ஃப்ளாட் ட்ராக்காக கொடுத்தாலும் கஷ்டம், ஸ்பின் ட்ராக்காக கொடுத்தாலும் கஷ்டம். பட் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் மப்பாக்காவை ஒரு கன்சிடர் பண்ணணும். பேட்டிங் டெப்த்து மஹராஜ் வரைக்கும் இங்கே இருக்குது. ஜூனியர் டாலாவோட ஹிட்டிங்கும் சில நேரங்களில் பார்த்துருக்கோம். இங்கே முஜீப் வரைக்கும் இவன் சொல்லப்போனால் ஃபார்ச்சூன் நல்லாவே விளையாடுவார். முஜீப்புக்கு மேலே கூட அனுப்பலாம். ஆனால் ஹிட்டிங் பேஸில் குயிக்காக ஆடினா முஜீப் கொஞ்சம் பெட்டர் பிளேயர் அப்படின்னு யோசிச்சுக்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்னு பார்க்கும்போது என்ன மாதிரி கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே பவுலர்ஸை பிக் பண்ணுவாங்க. ஓவர்சீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தொடர்ந்து இருக்கிறத பார்க்குறோம். சில நேரங்களில் வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஆங்கிளில் போகிறாங்க, சில நேரங்களில் கண்டிஷன் பேஸில் போகிறாங்க, நிறைய நேரங்களில் கண்டிஷன் பேஸில் போகிறாங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் ஜேஜேஎஸ் மன்ஸ் ஒரு ஓவர் போட்டால் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். மல்டர், மஹராஜ், ஜூனியர் டாலா, நவீன் உல்ஹாக், நூர் அஹமது இவங்கெல்லாம் ஆப்ஷனாக இருக்காங்க. ஃபுல் கோட்டாக பாசிபிளாக இந்த 4 பேர் போட்டுருவாங்க. ஜூனியர் டாலா, நவீன் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு அவங்க இருக்கிற பட்சத்தில். ஜோ ரூட்டோட போலிங் ஓரளவுக்கு கண்டிஷன் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஸ்பின் பேஸில் இருந்ததுன்னா போலிங் இருக்கும். அப்போ நிறைய ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க, அப்போ ஸ்பின்னர்ஸ் நிறைய வீசுவாங்க. அப்போ கேலியம் அண்ட் மப்பாக்காவோட போன மேட்ச் ஓவர் மாதிரி குறைய வாய்ப்பு இருக்குது. பட் பேஸ் ட்ராக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கேலியம் அண்ட் மப்பாக்கா போல் பண்ணுவாங்க. அப்போ வந்து வெள்ளலகை வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஆன் டைமில் பார்த்துப்போம். கேலியம் அண்ட் மப்பாக்கா தான் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. டர்பன் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோம் அப்படின்றதுனால இங்கே அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஹோமில் அவங்க எப்பயுமே நல்லா விளையாண்டுருக்காங்க. பால் கோவராக நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குது. இல்லை பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த போட்டியும் பேட் ஃபஸ்ட்டுக்கான ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குது அப்படின்றலாம் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ரீசெண்டாக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் கடந்த 5 போட்டியில் ஜெயிக்கல, 2 நோ ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் ஜோபாக்கோட தோற்றுருக்காங்க, ஈஸ்டர்ன் கேப்போட 2 போட்டி தோற்றுருக்காங்க. பால் ராயல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக ஜெயிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக கடந்த 5 போட்டியில் 4 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி யோசிக்க வைக்கும். இந்த 2 டீமுக்கு இடையில் 4 போட்டிகளில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 3 போட்டியில், ராயல்ஸ் வந்து ஒரே ஒரு போட்டி, அதுவுமே எட்ஜில் தான் 10 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் ஜெயிச்சிருக்காங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பயங்கர டாமினேஷனாக அகெயின்ஸ்ட் ராயல்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ இருக்கிற பிளேயர் பேஸில் யோசிக்கும் போது மிடில் பேஸில் ஓகேவாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே மிடில் பேஸில் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. மறுபடியும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, அவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க, வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக நான் யோசிக்கிறேன். டாப் 14 என்னோட மைண்டில் ப்ரெட்டோரியஸ் நல்லா பண்ணுறாரு. பிரிஸ்க்கு ஒரு சின்ன சாய்ஸாக யோசிக்கலாம். டாப் ஆர்டரில் ரீசெண்டாக விளையாடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பில் ஜோ ரூட்டு, வில்லியம்சன், குவிண்டன் டிகாக்கு, மில்லரு, மல்டரு, மஹராஜ் இவங்களாம் நிறைய பக்கம் போய் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னல்ஸ். இந்த ஆங்கிளில் யோசிச்சு ஆகணும். கேலியம் ஒரு டபுள் ஆப்ஷன் அந்த பாயிண்டில் அந்த எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற பாயிண்ட்லையும் யோசிக்கணும். ஜூனியர் டாலா விக்கெட் டேக்கிங் இருந்தால் கொத்தா எடுக்க முடியும், அந்த குவாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. இப்போ ஷோ பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். முஜீப் சூப்பராக வீசிகிட்டு இருக்கார். நவீன் மறுபடியும் நிறைய பக்கம் விளையாடக்கூடிய போல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கொண்டு வர முடியும். ஃபார்ச்சூனு ஸ்பின் பேஸில் இருந்தால் தான் எடுத்துகிட்டு வருவாங்க, அங்கே கண்டிப்பாக கன்சிடரபிள். நூர் அகமது இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு பெஸ்ட்டாக செட் ஆகிருக்காரு, பார்க்கணும். பிக் பேஸில் பிட்ஸ்க்கு, வெள்ளலகே, பிஜோன் ஃபார்ச்சூன் அண்டு மப்பாக்காவெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் கன்சிடரபிள். ஆன் டைமில் இருக்காங்களான்னு பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க எல்லாமே டவுட் கேஸில் இருக்கிற பிளேயர்ஸு. பட் இருக்கிற பட்சத்தில் அவங்க பெஸ்ட்டுக்கான பிக்காக தான் இங்கே எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த 11ல் எடுக்கிறதுக்கு காரணத்தோடு தான் எடுத்திருப்பாங்க. அதனால் இவங்களை கொஞ்சம் பிக் பண்ணிக்கலாம். ப்ரெட்டோரியஸ் அண்ட் ஜோ ரூட்டு, டிகாக் இவங்களாம் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க.
நம்ம வந்து மில்லர், கேலியம் அண்டு நூர் அகமதை யோசித்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டுக்கு நூர் அகமது பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. கேலியம் டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துலையும் அதே நேரத்தில் எண்டோர் வீசுவார் அப்படின்ற சொன்னோம் இல்லையா, அந்த வகையிலையும் ட்ரை பண்ணலாம். டாப் ஆர்டர் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட மில்லர் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும், அந்த ஆங்கிள் யோசிக்கலாம். பட் மில்லர் எடுத்துக்கிறது ஓகே, பட் கேப்டன் எடுக்கிறது ரிஸ்க்கு தான். அந்த முயற்சி பண்ணி பாருங்கள். டீம் பாருங்கள், டீம் கிரியேஷன் நான் போகல. அது காரணம் என்ன மாதிரி 11 கொடுப்பாங்கன்னு ஆன் டைமில் ட்ராக்கை பார்த்து தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கு மல்டர் கேப்டன், குன்னடி காக் வைஸ் கேப்டன். குன்னடி காக் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டாக இல்லை, பட் ட்ராக் கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுத்தா பெட்டராக விளையாடலாம், அது ஒரு கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு வரலாம். விக்கெட் கீப்பர் வேறு, அந்த மாதிரி ஆங்கிளில் கொஞ்சம் யோசிக்கணும். ரூட்டு நல்லா விளையாண்டுட்டுருக்காரு. நான் இந்த போட்டியை பொறுத்த வரையும் ஹோம் டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற ஆங்கிளில் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணியிருக்கேன். நூர் அகமது, நவீன் உல்ஹா, ஜூனியர் டாலா, முஜீப்பு, ஃபார்ச்சூன். ஸோ இதில் இந்த இடத்துல நவீன் வந்து டீசன்ட் சாய்ஸு, கேப்டனுக்கு கூட யோசிக்கலாம். எண்டோரில் பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட், ஏன்னா ஸ்லோ ட்ராக்காக இருக்குது அப்படிங்கும்போது எண்டோர் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கூட எடுக்கலாம். பட் சில நேரங்களில் இந்த பவுண்டரி டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது அப்படின்றனால அங்கே வந்து பவுலரை கேப்டனாக ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பயம் இருக்குது. ஆல்ரவுண்டை பேட்டர் சைடு கேப்டனாக போகிறது ஓரளவுக்கு ஓகே இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.